ஜெயலலிதாவை பார்க்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க எம்ஜிஆரையே பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஒரு 4-5 தலைமுறையா திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒண்ணுக்கு ஒண்ணு பழசெல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. கேள்வி என்னன்னா, இவங்க இன்னும் பிஜேபியை ஒழுங்கா பார்க்கல. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆர்எஸ் பாரதிக்கு இது ஒரு சின்ன கேஎன் நேருக்கு இந்த 2000 கோடிங்கிறது வந்து உண்மையிலே சில்லற செலவு. நாமெல்லாம் காய்கறி வாங்கும்போது கொத்தமல்லி கருவேப்பிலை வாங்குவோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை அவர் குடும்பத்துக்கு வாங்குறதுக்கான செலவு தான் இந்த 2000 கோடி. அவர் குடும்பத்துல கூட இல்லை, அவர் கூட சுத்திட்டு இருக்காங்க இல்லையா, கவுன்சிலராகவும் டிரைவர்களாகவும் தேரோட்டிகளாகவும் காரோட்டிகளாகவும் அவங்களுடைய சொத்தை இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் மாட்டினா தண்டனை அனுபவிக்க போறது கேஎன் நேரு தானே ஒழிய வேற யாரும் கிடையாது. ஸோ நீதிமன்றம் எடுத்திருக்கு, நல்லது நடக்கும்னு நாம நினைக்கணும். அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். நேரு ஒரு குறுநில மன்னர், நீ ஒன்றும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அலாவுதீன் கில்ஜியோடைய குறுநில மன்னர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு மன்னர் இவர், கப்பம் கட்டுகின்றவர். அப்ப கண்டிப்பா மாட்டினார்னா அது அசிங்கமா தான் இருக்கும். ஆனா மக்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். கேஎன் நேருக்கும் 2000 கோடி எல்லாம் ஜுஜிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மக்கள் இந்த 2000 கோடிக்கும் ஏன்டா அலைஞ்ச அப்படின்ற கேள்வியை கண்டிப்பா கேட்கத்தான் செய்வாங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? எப்படி டிஆர் பாலுவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பல ஆயிரம் கோடி சொத்து அவர்கிட்ட இருக்கும் பொழுது 2 கப்பல் அவர் மானத்தை ஏத்தி விட்டதுங்கிற மாதிரியான விஷயத்த கண்டிப்பா பண்ணுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஆர்எஸ் பாரதி பேசும்போது ஒரு 39-41 தொகுதிகளுக்கு இவரை பொறுப்பாளராக போட்டிருக்கோம், அதனால மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் பழி வாங்குது அப்படிங்கிற கருத்து நேற்று பத்திரிகையில சந்திச்சு இன்னைக்குதான் போட்டாங்களா? திமுகங்கிறது பர்த் சர்டிபிகேட் உள்ள ஒரு கட்சி. அப்பனுக்கு பிறந்துட்டாலே பதவி கொடுத்துருவாங்க. பர்த் சர்டிபிகேட், வேற ஏதாவது சர்டிபிகேட் வேணுமா, படிச்சிருக்கணுமா, அல்லது வேற ஏதாவது தொழில் கத்துட்டு இருந்திருக்கணுமா, விஷயம் தெரிஞ்சிருக்கணுமா, கிரகிக்கின்ற சக்தி வேணுமா, ஒரு மண்ணும் கிடையாது. ஸோ இவர் எவ்வளவு நாளா குறுநில மன்னரா இருக்காரு, இன்னைக்கு நேத்திக்கா இருக்காரு? 41 தொகுதி மாவட்டங்களையோ அல்லது பகிர்வுகளையோ நீங்க கொடுத்துட்டீங்கிறதுக்காக இவரை தூக்கி உள்ள வச்சிட முடியுமா? செந்தில் பாலாஜி மாதிரி இருக்கிற கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறவர் வேணா கொண்டு வரலாம். இவரெல்லாம் மகாராஜா இல்ல, பெரிய மகாராஜா இல்லையா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு கீழே இருக்கக்கூடிய குறுநில மன்னர்ல ஒருத்தர் இவர். ஸோ அவர் தப்பு பண்ணதான் செய்வாரு, தப்பிக்க தான் முயற்சி பண்ணுவாரு. நம்மளுடைய தலையெழுத்து 78 வருட இந்தியாவில் 15 அரசியல்வாதிகள் தான் இது வரைக்கும் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. நாடு பூரா எத்தனை கட்சி இருக்கு? தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை கட்சி இருக்கு? கிட்டத்தட்ட 53 கட்சி இருக்கு. இத்தனை கட்சிகள் இருந்து இத்தனை திருட்டுத்தனங்கள் நடந்தும் ஒரு 15 பேர் தான் இது வரைக்கும் நம்மளால நீதிமன்றத்துக்கு போய் தண்டனைன்னு வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அதுல ஜெயலலிதா பெண்ணுங்கிறதுனால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. லல்லு பிரசாத் யாதவ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன கோமாளியா இருக்காருங்கிறதுனால அவரை பிடிச்சு போட்டாங்க.